அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுங்க. எடுத்த முயற்சிகள்ல அனைத்திலும் வெற்றி கிடைக்க இருக்கு. ஆரோக்கியம் சீராகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் பயணங்களால் பலன் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வெளிநாடு செல்வது சம்பந்தமாகவோ அல்லது வெளி மாநிலம் செல்வது சம்பந்தமாகவோ முயற்சி எடுத்திருந்தால் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. முன்னேற்ற பாதையில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் அகலையிட்டு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க என்பதை சுக்கிரனுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள் எல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு நன்மை உண்டு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றம் வழங்கும் வழிபாடா அமைகிறது.